வே ஆணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழா. இது நியாயமா அந்த விழாவை எடுக்க வேண்டியது திராவிட கட்சிகள் தான். அதுவும் குறிப்பா திராவிடர் கழகம் எடுத்திருக்கணும். அவங்க ஏன் அதை எடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை திரு ஐயா வே ஆணைமுத்து அவர்கள் சத்திரிய சமூகத்துல புறப்பட்டாரு, வன்னிய சமூகத்துல புறப்பட்டாருன்றதுனாலயே ஒருவேளை அவங்க திராவிட கழகம் அந்த விழாவை எடுக்கலையான்னு தெரியல. தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணதுக்கு கோரிக்கை வச்சப்பெல்லாம் நீங்க எத்தனை பேர் அவர் கூட போய் நின்னீங்க? இன்னைக்கு வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பேச தெரியுது இல்ல. அன்னைக்கு உங்களுக்கான கோரிக்கைக்காக அன்னைக்கு கூட நின்று நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இவங்களை மோத விட்டு குளிர் காயறது யாரு? திமுகவா? முதல்வர் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கிற மாதிரி இருந்தா நியாயமா சென்ற ஆட்சியில இருந்த அதிமுக அறிவித்த 10.5% இடஒதுக்கீடு நியாயமான தரவுகளை அரசு என்ன கேக்குதுன்னா நியாயமான தரவுகளை நீங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க. மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எடப்பாடி துரைசாமியோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற வாரம் சனிக்கிழமை ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவை எடுத்தாங்க சென்னையில. அதுவும் குறிப்பா சென்னையில அதுவும் அரங்கமும் ரொம்ப குறிப்பிடத்தக்க தகுந்த அரங்கம், தியாகராயர் அரங்கத்துல ஒரு விழா எடுத்தாங்க. அது என்னன்னா வே ஆணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழா. இது நியாயமா அந்த விழாவை எடுக்க வேண்டியது திராவிட கட்சிகள் தான். அதுவும் குறிப்பா திராவிடர் கழகம் எடுத்திருக்கணும். அவங்க ஏன் அதை எடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை திரு ஐயா வே ஆணைமுத்து அவர்கள் சத்திரிய சமூகத்துல புறப்பட்டாரு, வன்னிய சமூகத்துல புறப்பட்டாருன்றதுனாலயே ஒருவேளை அவங்க திராவிட கழகம் அந்த விழாவை எடுக்கலையான்னு தெரியல. ஒருவேளை அவரும் அப்படியே ஆந்திரா பக்கமா தெலுங்கு பக்கமா எங்கன்னா பிறந்திருந்தா கண்டிப்பா மறக்காம அவருக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியமா விழா எடுக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையில் தான் இருக்கும். இவரு தப்பி தவறி வன்னிய சமூகத்துல பிறந்தனாலே என்னமோ அவங்க அதை எடுக்கவே இல்லை. ஆனால் மிக முக்கியமான இந்த விழாவை கையில பாடாளு கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பலமுறை இந்த ஐயா வே ஆணைமுத்து அவர்களை பார்த்தும் சந்தித்தும் மகிழ்ந்தும் அவருக்கு ஆதரவும் தெரிவித்தவர் பாடாளு கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இப்படி இந்த இருவரும் தலைவர்களும் தொடர்ந்து ஆணைமுத்து ஐயாவுடைய அவர்களுடைய செயல்பாடை ஆதரிச்சு அவருடைய இறுதி காலம் வரையும் அவருக்கு துணை இருந்தாங்க. அதுவும் குறிப்பா திரு வே ஆணைமுத்து ஐயாவுடைய இறந்தப்போ திமுக வந்ததோ இல்லையோ மறக்காம ஐயா போய் இறுதி அஞ்சலி செலுத்துறதுனா நம்ம அது வரலாற்று பதிவு நம்ம பாக்குறோம். இந்த விழா எடுத்தனுடைய விளைவு டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாடாளு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு ஏன் வேண்டும், தமிழக அரசு ஏன் இவ்வளவு மெத்தனம் போக்கா இருக்குன்றத ஒரு கடுமையா அந்த பதிவுல அவர் சொல்லியிருந்தார். அதற்கான தரவுகளை அந்த கூட்டத்தில் அவர் சொன்னார். இதனால மிரண்டு போன மத்த திராவிடர் அல்லது திமுகவுடைய அனுதாபிகளா அல்லது இது திமுக இந்த செய்திக்கு பின்னணி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப ஒரு குழு என்ன பண்ணுதுன்னா முத்தையர் சமூகத்தை சார்ந்த கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு குழு இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல சந்திச்சு முதலமைச்சரை சந்திக்க தேதி கேட்டிருக்காங்க. அங்க ஒரு மனு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மனுன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி அவங்க சமூகத்துக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கேட்கலாம், அவங்க மட்டும் 10.5% வாங்கி போயிட்டாங்கன்னா மீதிக்கிற 9.5% இடஒதுக்கீடு 112 சாதிகளுக்கு 9.5% இடஒதுக்கீடா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டு போறாரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நாம எப்படி பாக்குறது? ஒரு செய்தி. அன்புமணி அந்த கேள்வி கேட்கிறாருன்னா அவர் களத்துல போராடினாங்க, அந்த சமூகம் போராடி 24 பேர்கிட்ட உயிரிழந்துக்கிறாங்க, அவங்க போராடுறாங்க. இந்த முத்தைய சமூகத்துல இருந்து இதுக்காக என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி சமூகத்துல எழுது. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலாவது நான் என்ன சொல்றேன்னா,
பெரியவர் ஆணைமுத்துக்கு ஏன் திராவிடர் கழகம் விழா எடுக்கல? ஏன் பெரியாருடைய பெரும் பேரன் பெரியாருடைய வாரிசுகள் விழா எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க இல்லையா? ஆமா. வீரமணியோ சுபவீரபாண்டியனோ அல்லது திமுகவோ ஸ்டாலினோ பெரியாரை பற்றி விழா எடுக்குன்னா யாருக்கு எடுப்பான்னு கேட்டீங்கன்னா, பெரியாருடைய கொள்கையை யாரெல்லாம் மந்தையில் விலை கூறி விற்பனை செய்து அதை அரசியல் விற்பனை பொருளாக மாற்றினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க விழா எடுப்பாங்க. பெரியாருடைய கொள்கையை காப்பாற்றுவதற்காக அகில இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக முன்னாள் பிரதமர் VP சிங்குக்கே சமூக நீதியை பற்றி ஒரு வகுப்பு எடுத்த ஆணைமுத்து எப்படி சார் இவங்க பாராட்டுவாங்க? பெரியாருடைய கொள்கையை காப்பாத்துறதுக்காக நாங்கெல்லாம் பெரியார் பின்னால போனோம். நீ பாட்டுக்கு ஆணைமுத்து நீ என்னவோ போய் நீ பாட்டுக்கு பெரியார் கொள்கையை காப்பாத்துறன்னு போனா, நீ பெரியார் கொள்கையை காப்பாத்துறன்னு போனா பெரியார் கொள்கையை வித்து குழப்பம் நடத்துற நாங்கெல்லாம் என்ன வருது? பெரியார் கொள்கை வந்து வீரமணிக்கு சுபவீர பாண்டியனுக்கு ஸ்டாலினுக்கு எல்லாம் பிழைப்பாதம் தானே. ஆனா ஆணைமுத்துக்கு அது உயிர் மூச்சா இருந்தது. ஆனா அவருக்கு எப்படி அவங்க விழா எடுப்பாங்க? ஆணைமுத்துனுடைய விழாவை எடுக்கின்ற பொழுது டாக்டர் ஐயாவாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, அவர் வன்னியர் சமூகம்ன்றத பேசிதான் தீரணும். பேசியது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட வரலாற்றை பற்றி பேசுகின்ற பொழுது அங்க வன்னியர் சமூகத்திற்கான 10.5% இடஒதுக்கீட்டை பத்தி பேசிதான் தீரணும். அது அன்புமணியை பார்த்து டாக்டர் ஐயாவை பார்த்து வன்னியர் ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டா நாங்க என்ன வருதுன்னு கேக்குறீங்கல்ல. அன்புமணி ராமதாஸ் வன்னியர் ஒரு சமூகத்திற்கு மட்டும் கேட்கலாமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. முதல்ல இந்த முத்தரையர் கூட்டமைப்பு முதல்ல நீங்க உங்க ஜாதிக்கு இடஒதுக்கீடு கேளுங்க பாப்போம். இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கிற பச்சோந்தித்தனம்லாம் இங்க வேண்டாம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு எந்த தரவின் அடிப்படையில கேட்கிறோம்? சரி, முத்தரையர் கூட்டமைப்புன்னு வச்சீங்களே, முத்தரையருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு? எந்த தரவை மையமா வச்சு உங்களுக்கு எத்தனை சதவீதம் கேட்க போறீங்க? 118 ஜாதின்னு மட்டும் சொல்றீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி 87ஆம் ஆண்டு நடத்திய ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தின் விளைவாக வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதிகளை இணைத்து கலைஞர் கருணாநிதியால் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல வந்த அந்த 107 ஜாதிகளும் அன்னைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? 118 ஜாதியை தனியா பிரிச்சு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 ஜாதிக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு எல்லாம் யாரு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் யோக்கியவான்கள். அன்னைக்கு அந்த கேள்வி எழுப்பல. அன்னைக்கு எவனாவது எவனாவது போராடுவான், எவன் பொண்டாட்டியாவும் தாலி ஏறுப்பா, எவனாவது வீரியில் ரத்தம் சிந்தி செத்து கிடப்பான், எவனாவது துப்பாக்கி தோட்டாவுக்கு மார்பு காட்டி செத்து போய் கிடப்பான், அவன் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும், எவன் பொண்டாட்டியாவும் தாலி எடுத்துட்டு சுடுகாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மட்டும் மொழு அன்னைக்கு வாங்கிட்டு போக தெரிஞ்சதா? இன்னைக்கு வன்னியர் சமூகம் தனக்கான இடஒதுக்கீட்டை கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு எல்லாம் எரியுதா? இல்ல முத்தரையர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை நான் கேட்டோமாப்பா, விவாதம் பண்ணுவோம். அந்த முத்தரையர் சமூக கூட்டமைப்புல இருந்து யார் வேணாலும் வாங்க, பகிரங்கமா அழைப்பு கொடுக்கிறோம் நாங்க. இந்த எங்களுடைய இந்த காணொலியை பாக்குறவங்க அந்த முத்தரையர் சமூக கூட்டமைப்புல யார் இருந்தாலும் உங்களுடைய கைபேசி என்ன கொடுங்க, நாங்க கூப்பிடுறோம், உட்காருங்க, பேசுவோம். ஏன் வன்னியருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்றேன், ஏன் கொடுக்க கூடாது நீங்க ஆணித்தரமா உங்க கருத்தை நேரா வைங்க பார்ப்போம். கருத்தியல் களத்துல மோதிடுவோம். எங்களுடைய கருத்து நியாயமா இருந்தா நீங்க ஏத்துங்க, உங்களுடைய கருத்து நியாயமா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் இந்த சவாலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க? இல்ல இது சவால் கொடுக்க வேண்டிய நேரம் இல்ல சார், சவால் கொடுக்க வேண்டிய நேரம் இல்ல. அவங்க வந்து இப்ப பாடல் கட்சி தொடர்ந்து போராடுது, களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யுது, உண்ணாவிரதம் இருக்குது, அரசு கிட்ட பரிசீலனை பண்ண சொல்லி கோரிக்கை வைக்குது. நீங்களும் அப்படி பண்ணிட்டு போக வேண்டியதானே? இவங்க கேக்குறாங்க, அதனால இவங்களுக்கு ஏன் தரணும்னு ஏன் பாடல் கட்சி வன்னியர் சங்கத்துக்காக கேட்கக்கூடிய கோரிக்கை நீங்க ஏன் மதிக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க தானே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தானே போராடணும் அதுக்கு. இல்ல அதான் சார் நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து கருத்து முரண்பாட உருவாக்குறீங்க. நீங்க வந்து 118 ஜாதிக்கு இடஒதுக்கீடு, ஒருத்தருக்கு 118 ஜாதி இருக்கும்போது
வன்னியர்களுக்கு மட்டுமே 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா மீதி 117 ஜாதி என்ன வருதுன்னு கேக்குறீங்க. வாங்க கருத்தியல் களத்துல வந்து விவாதம் பண்ணுவோம். எது சரின்னு முடிவு பண்ணுவோம். மக்கள் தீர்மானிக்கட்டும். சார் மக்கள் இப்போ தானே ஜனநாயகத்துல எஜமானர்கள். இல்ல ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா மக்களுக்கு இதெல்லாம் இங்க உட்காந்து பொறுமையா கருத்தியல பரிசீலனை பண்ற அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு பொறுமை இல்ல சார். பாதி ஜனம் தமிழ்நாட்டுல உள்ள பாதி ஜனத்துக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது. 7 நாள் தான் சார். அவனுக்கு வேலை கிடைச்சவன வேலை கிடைச்ச உடனே அவன் இடஒதுக்கீடு மறந்துடுவான் சார். வேலை கிடைக்கல நம்ம தான் இடஒதுக்கீடுனா என்னன்றதை யோசிக்கிறானுங்க இவனுங்க. இவனுங்கெல்லாம் உண்மையிலேயே இடஒதுக்கீடுடைய பலனால்தான் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோன்றத இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஏத்துனாங்கன்னா வட தமிழகத்துல அதிக பெரும்பான்மையான மக்களான வன்னியர் சமூகம் தானே சார் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருந்திருக்கணும், அல்லது ஆட்சியை பிடிச்சிருக்கணும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? இவங்க இன்னும் இடஒதுக்கீடுடைய அருமையை புரியாம இருக்காங்க தானே அது பொருளா இருக்கு. இப்ப இவங்க கிட்ட எனக்கு கருத்திலே வேணாம் சார். நான் என்னன்னா இவங்க போராடி இந்த படம கட்சி போராடி அல்லது வன்னியர் சங்கம் போராடி, வன்னியர் சங்கம் தான் போராடிச்சு, வன்னியர் சங்கம் போராடி இந்த 20% இடஒதுக்கீடு அன்னைக்கு பெற்ற போது இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க? இவங்க இறங்கி போரிட்டு இருக்க வேண்டியதுதானே. நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க ஒருவேளை திமுகவுடைய பினாமியா இருப்பாங்களோ. ஏன்னா இப்ப ஆட்சி முடிய போகுது, இப்ப வேற ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கணும். இவங்க இப்ப கண்டிப்பா வந்து இந்த தேர்தல் எதை மையமா இருக்கும்? பாராளுமன்ற கட்சி 10.5% இடஒதுக்கீடு தான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அவங்க வைப்பாங்க. அந்த கோரிக்கைக்கு எதிர்பாரமா ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும். அதுக்குதான் இதை ஏற்பாடு பண்றாங்களா? வழக்கம் போல திராவிடத்தினுடைய சூழ்ச்சியா இது? அதான் என்னுடைய கேள்வி. திராவிடத்தின் சூழ்ச்சி இருக்கும் இல்லன்னு நாம சொல்லியே. யாருடைய சூழ்ச்சியா இருந்தா உண்மையை பேச வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அவங்க தொடர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சமூகத்தின் மேல அக்கறை இருந்தா ஆக பெரும் சமூகமா இருக்க, பெரும்பான்மை சமூகமா இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தினுடைய பூர்வ குடிகளுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும். அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கணும் அவங்க. அதே நேரத்தில் நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு சமூகத்துக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கேட்கறீங்கல்ல, சரி ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டாம். நாம என்ன கேட்கிறோம்? ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டாம். இதே அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கோரிக்கை வச்சப்பெல்லாம் நீங்க எத்தனை பேர் அவர் கூட போய் நின்னீங்க? இன்னைக்கு வந்து வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பேச தெரியுதுல்ல. அன்னைக்கு உங்களுக்கான கோரிக்கைக்காக வந்து அன்னைக்கு கூட நின்று நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இவங்களை மோத விட்டு குளிர் காயறது யாரு? திமுகவா? அவங்கதான் மோத விட்டு குளிர் காயறாங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த முத்தரையர் சமூகத்திற்கு ஆதரவா இல்ல. உண்மையிலேயே முத்தரையர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த முத்தரையர் கூட்டமைப்பு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு இருக்க 69% இடஒதுக்கீடு ரத்து பண்ணு. வேண்டாம், உடனடியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அதன் அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லு. அதை கூட நியாயம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை மட்டும் கொடுக்க கூடாதுன்னு போராடுறீங்கன்னா, ஒரு நாட்டுல ஒருத்தருக்கு உரிமை கொடுக்க கூடாதுன்னு போராடுறதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது இன்னும் சொல்ல போனா அது அரசியல் வேசித்தனம். இது வந்து பச்சோந்தியை விட மோசமான கடைத்தெடுத்த பச்சோந்திகள். அவங்க தான் அப்படி பேசுவாங்க. இல்ல சார், இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது கடந்த காலங்கள்ல தொடர்ந்து பட மகிழ்ச்சியினுடைய தலைவரான அன்புமணி வந்து ஒவ்வொரு மாவட்டமா சென்று இடஒதுக்கீடுடைய அருமை கொடுத்தோம், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்தோம். மாவட்ட ரீதியா அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைச்சு ஐயாவுடைய அறிவுறுத்தல் பேர்ல கூட்டம் கூட்டமா போட்டார். அப்போ எந்த இடத்துலயுமே வந்து இந்த தலைவர்கள் நம்ம பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா முத்தையர் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதியாக பல தலைவர்கள் இப்ப கலந்துனாங்க. அந்த தலைவர்கள் யாருமே இந்த கூட்டத்துல இல்ல. இவங்க ஏதோ புதுசா வந்து இது வேணும்னே இதை பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. உண்மையான சமூக தலைவர்களா இவங்க என்னால பார்க்க முடியல. இவங்க வந்து திடீர்னு இப்ப தோன்றி நாங்க வந்து வன்னியர்கள் தவிர்த்த மத்த எல்லா சமூகத்தையும் நாங்க ஒன்றிணை போன்றாங்க. இப்ப இதுவே வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி மாதிரி தான் தோணுது. இல்ல நாம என்ன கேக்குறோம்? வன்னியருக்கு எதிராக நீங்க எல்லா சமூகத்தையும் ஒன்று திரட்டுங்க. அந்த அத்தனை சமூகத்துக்கான இடஒதுக்கீடு கேளுங்க, நாங்க வேணாம்னு சொல்லியே. கேளுங்க. நீங்க வந்து அந்த 119 ஜாதி இருக்கு அந்த 20% இடஒதுக்கீட்டுல அரவாணிகளையும் சேர்த்து வன்னியரை மட்டும் தனியா விட்டுருங்க. நீங்க 118 ஜாதி ஒன்னா நில்லுங்க. உங்க 118 ஜாதிக்கு என்ன வரணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க. இடஒதுக்கீடு எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வாங்கி காட்டுறமா இல்லையான்றதை அப்புறம் பாருங்க. ஆமா சார், திமுக தலைவர் உடனே குத்துருவாரு, ரெடியா வச்சிருக்காரு, கையெழுத்து போடத்தான் அவருக்கு இல்ல வேணாம். இல்ல சார்,
குடுக்கறாரோ இல்லையோ எங்களால கொடுக்க வைக்க முடியும் சார். எதுவுமே நகராத அடிமேல் அடி வச்சா அம்மிய நகரும். நீங்க 4 வருஷம் நகர்த்த முடியல சார் நம்மளால. இல்ல சார், சார் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது நாம என்ன கேக்குறோம், நீங்க வன்னியர்களை தனியா விட்டுட்டு வன்னியரோட இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறதையே நிறுத்தி விட்டுட்டு இந்த 118 ஜாதி இருக்கீங்கல்ல, உங்களுக்கான இடஒதுக்கீடை கேளுங்க. அத நீங்க வாங்க. எங்க இடஒதுக்கீட்டை நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க உங்களத வாங்கினத பின்னால எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்காது இல்ல, உங்களுக்கு அருகதை இருக்காது இல்ல, உங்களுக்கு தகுதி இருக்காது இல்ல. நீங்க அதை வாங்க. அதை விட்டு வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சேர்த்து வாங்குன்னு நாம தான். வன்னியர் சமூகம் தான் முத்தையர் சமூகத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த முத்தையர் சமுதாயமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல தான் வராங்க. அவங்களுக்கு சேர்த்து வாங்குனதே நாம தான், இந்த வன்னியர் சமூகம் தான். ஆனா இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவே அவங்க களத்துல இறங்குறாங்க. இப்ப இது களத்துல இறங்குறாங்கன்னும் போது இது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க நேர்மையா போராடணும்னா இவங்க என்ன சார் பண்ணிருக்கணும், நீங்க அவங்க 10% அவங்க கேட்கறாங்க கேட்காம போறாங்க, அதெல்லாம் விடுங்க சார், எங்களுக்கு கொடுங்க சார், எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க, அதுக்கான போராட்டத்தை நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நியாயம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறத நிறுத்துங்க, அதுக்கு நாங்க உடனே நாங்க அறப்போராட்டம் நாங்க தொடங்க போறோம், அதுக்கு தேதி நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட போய் நிக்கிறாங்க. முதல்வர் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கிற மாதிரி இருந்தா நியாயமா சென்ற ஆட்சியில இருந்த அதிமுக அறிவித்த 10.5% இடஒதுக்கீடு நியாயமான தரவுகளை அரசு என்ன கேக்குதுன்னா நியாயமான தரவுகளை நீங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க. நியாயமான தரவுகளை நீங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கொடுக்க வேணாம் நான் சொல்ல. தரவு இல்லாம எந்த ஒரு சலுகையும் யாருக்கும் கொடுத்தா நாளைக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு வரும், இவங்க எதை வச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும், அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு தரவுகளை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது அன்புமணி ஐயாவும் பலமுறை சொல்லிட்டாரு, அந்த தரவெல்லாம் போய் நீங்க தனியாலாம் தேட தேவையில்ல, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்குது, போய் கிளிக்னு அமுக்குனீங்கன்னா அது உடனே அது தரப்போகுது, டேய் இத்தனை இடத்துல இவ்வளவு பேருக்கு நான் வேலை கொடுத்துக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் கல்வி கொடுத்துக்கிறேன், இத்தனை பேர் பலன் அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லுவோம், அதனால நீங்க அதுல இருந்து எடுத்து கொடுக்கலான்னு. ஆனா எடுக்க தயாரா இல்லாத இந்த திமுக அரசு கிட்ட, இந்த தமிழக அரசு கிட்ட போய் நீங்க அவர் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னு கேட்கறது எந்த வகையில் நியாயம் சார்? இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் டாக்டர் ஐயா தலைமையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தும் போது அதுல பேசிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் செட்டி, கலைஞர் ஆட்சி காலத்துல இந்த இந்திரா நினைவு குடியிருப்பு பசுமை வீடுகள் திட்டத்தை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரத்தை தயாரிச்சாங்க. அதை அவ்வளவு விரைவா தயாரிச்சாங்க. அதை விட குறைந்த நேரத்திலேயே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடலாம் அப்படின்னு அசோக் வர்தன் செட்டி புள்ளி விவரத்தோட பேசியிருந்தார். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதன்னு போய் கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு போராடுறதுக்கு தேதியே கலைஞர்கிட்ட கேட்டாங்களா? நீங்க சொன்னீங்க தேதி கேட்டாங்கன்னு. தேதி கேட்டாங்களா இல்ல போராடுறதுக்கு காசு இல்ல கொடுங்கன்னு கேட்டாங்களான்னு தெரியல. கலைஞர் கிட்ட இல்ல சார், கலைஞருடைய மகனான முக ஸ்டாலின் கிட்ட. இல்ல நீங்க அது தப்பா சொல்லிட்டீங்களான்னு நினைக்கிறேன். அவங்க போராடுறதுக்கு பணம் கொடுன்னு தான் கேட்டிருப்பாங்க. அந்த இனாம் ஏதோ பார்த்து கொடுங்கன்னு வடிவேலு கேட்பானு, தேர்தலாம் வருது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அந்த இனாம் தேர்தலாம் வருது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரோம், அதனால நீங்க கொடுத்தத கரெக்டா சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது வடிவேலு சொல்லுவானே, யோ குலோ துங்குவை மறந்து விட்டான் ஐயா இம்சையரசன் 20 புலிகேசியில. அவன் பாடியது அதே முத்தையர் சமூகத்துல மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் கடந்த காலம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கூட நல்ல இளைஞர்கள் அங்க ஒரு பெரிய தலைமைக்கு அவங்க போராடக்கூடிய பேச்சாற்றல் மிக்க தலைவர்களா வளர்ந்துருக்கத நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப சமீபத்துல கூட நிறைய தலைவர்கள் அதே சமூகத்துல இருந்து வளர்ந்து அவங்களுடைய அந்த சமூகத்தினுடைய பெருமைகளையும் அந்த மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய போராட்டங்களையும் கலாய்வுகளையும் அந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இளைஞர்களே இப்போ இன்னைக்கு அங்க அந்த சமூகத்துல இருந்து வளர்ந்து வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க திடீர்னு தான் சமூகத்துக்கு வேணும்னு கேட்கறத விட்டு அந்த சமூகத்துக்கு கொடுக்காதீங்க கேட்கறது எந்த வகையில? நீங்க இந்த இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறத விட்டு மத்தவங்க இலையில பாய சமூகத்துக்குன்னு கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வெட்ட வெளிச்சமாவே நமக்கு தெரியுது என்னன்னா, தேர்தலுக்கான ஒரு செய்தி அல்லது எங்கடா இந்த வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது குற்ற போறாங்க,
எப்படியாவது அதை தடுத்தணுன்ற அந்த ஒரு ஒரு குரூர எண்ணமா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய இடைவெளிய அல்லது இந்த சமூக ஒற்றுமை, இந்த சமூகம், இந்த மண்ணினுடைய சமூக தலைவர்கள் அல்லது இந்த மண்ணினுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் வளர்ந்தக்கூடாதுன்ற திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இதுவா இருக்குமோ? சார், இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தான். இதுக்கு நாம எல்லாம் யாரையும் காரணம் காட்ட வேண்டியதே இல்ல. திராவிடத்தினுடைய இந்த சூழ்ச்சி என்னங்கிறது பெரியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. அது இடஒதுக்கீடு வேணும்னு போராடணும், இடஒதுக்கீடு வாங்கணும். இந்த இடஒதுக்கீடு வாங்கின பின்னால இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஜாதிகள் பாப்பான்றிருந்து எந்த இடஒதுக்கீட்ட மற்ற சமூகங்களுக்கு வாங்கணுமோ அந்த இடஒதுக்கீட்ட இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஜாதிகள் அபகரிச்சுட்டான். அதனாலதான் என்ன சொல்றோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பெரியார் ஒரு நேர்மையாளர் இந்த சமூக நீதி விஷயத்துல. அதனாலதான் அவர் போராடின விஷயத்தையே, அவர் போராடி பெற்ற உரிமைய எதிர்த்து திரும்ப அவரே போராடினார். அந்த இடஒதுக்கீட்டை எப்படி கபலீகரம் பண்ணாங்க, பிராமணர்கள் இருந்து நாம வாங்கின உரிமைய எப்படி மற்ற முன்னேறி சமூகங்கள் பறிச்சாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சனால பெரியார் போராடினார். இப்ப இந்த கோமாளிகளுக்கு எல்லாம், இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு சொல்ற இந்த கோமாளிகள், இந்த சுயநலவாதிகள், இந்த பிழைப்புவாத அரசியல்வாதிகள், முத்தரையர் சமூக கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டு முத்தரையர் சமூகத்தையே கொண்டு போய் அறிவாலயத்துடைய காலடியில் மண்டியிட வைக்கின்ற அந்த முத்தரையர் சமூகத்தின் துரோகிகள் பெரியாருடைய இந்த கூற்றுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனாலதான் இன்னைக்கு நாம ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். நாம அதுக்குதான் ஏற்கனவே சொன்னோம், 69% இடஒதுக்கீட்டை உடனே ரத்து பண்ணுங்க. இவ்வளவு வந்துச்சு, இன்னும் ஒரு வருஷம் போயிட்டு போகுது, விடுங்க. ரத்து பண்ணிட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில எந்த ஜாதிக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடோ அதை கொடுங்க. அதுக்கு பின்னால ஹைகோர்ட் போட்டு சுப்ரீம் கோர்ட் போட்டோம், அது எங்க வேணாலும் போட்டு அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டத்தை பார்த்துக்கலாம். எவனா பேச சொல்லுங்க, நாம பேசுறோம். பேசக்கூடிய தில்லு இந்த முத்தரையர் சமூக கூட்டமைப்புக்கு உண்டா? நான் கேட்கிறேன். ஏன்னா வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை அபகரிச்சு சாப்பிட்டு இருக்கிற கூட்டம் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதன்னு சொல்றான். நாம ஏன் ரத்து பண்ணுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவனுடைய இடஒதுக்கீட்டையும் அபகரிக்கல, எவன் தட்டத்தில் இருக்கிற சோத்தையும் நாம புடுங்கல, நம்ம வீட்டுக்குள்ள ஆக்கி வச்சிருந்த சோத்தையும் அப்படியே சட்டியோட தூக்கிட்டு ஓடி போனவங்களாம் தான் நமக்கு எதிராக பேசுறோம். இதான் இன்னைக்கு நடக்குது. அந்த கூட்டத்துக்கு தூபம் போட்டு வளர்ப்பதற்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க, இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ போய் நீ கொடுத்தவன் இருந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே போராடுவேன், நீ வந்து மாறு தட்ட வேண்டியதுதானே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு போய் ஸ்டாலின் போய் தேடி கேட்கிற? அப்ப அதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப ஸ்டாலின் சொன்னா போராடுவே, இல்லைன்னா போய் வீட்டுல படுத்துக்குவியோ? நீ உனக்கு வந்து நீ போராடணும்னு வந்தா நீ போய் போராடு. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த அளவுக்கு கூப்பாடு போட்டீங்கல்ல, வன்னியர்களுக்கு 10.5% எதோட அன்புமணி கேட்டாரு. அன்புமணி வன்னியர் கேட்காம பின்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்க மராத்தியர்களுக்கு போய் கேட்பாரு, இல்ல குஜாரின மக்களுக்கு போய் கேட்பாரா, இல்ல குஜராத்ல பட்டேல் சமூகத்துக்கு கூடன்னு கேட்பாரா? முதல்ல தன்னுடைய ஜாதிக்கு தான் கேட்பாரு. நீங்க எல்லாம் உன் ஜாதிக்கே கேட்க மாட்டேங்கிறீங்க. முத்தரையர் கூட்டமைப்புன்னு வச்சுட்டு முத்தரையர் சமூகத்தையே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ எப்படி மத்தவனுக்கு போய் போராடுவ? தான் குடும்பத்தையே காப்பாத்த எப்படி வந்து அடுத்தவங்க குடும்பத்துக்கு போய் தர்மம் பண்ணுவான்? உன் குடும்பத்தையே காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல, நீ அடுத்தவங்க குடும்பத்துக்கு போய் வழிப்பறி பண்ற அப்படின்னா அது என்ன சரியா இருக்கும்? உண்மை சார். கிட்டத்தட்ட 24 குடும்பங்களை பலிகொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழகத்தில நிகழ்த்தி, ராணுவமே வந்தாலும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி, ஐயாவுக்கு இப்படி ஒரு பேரும் கூட மரவெட்டின்ற பேர் வாங்கி கொடுத்த போராட்டம் இந்த போராட்டம். ஆனா அதுக்கு பின்னாடி அவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டாருன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 முறை அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி அந்த பேரை மறைக்கிறதுக்கு கடுமையா போராடிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும் கூட. ஆனாலும் நாங்க பெருமையா சொல்லுவோம் அது மரவெட்டி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு
பல அந்த பாடல் மகிழ்ச்சியுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை அந்த சமூகத்துக்காக நடத்திய ஒரு கட்சி இந்த பாடல் மகிழ்ச்சி, அந்த வன்னியர் சமூகம். இப்படி எல்லாம் தியாகம் பண்ணி அந்த இடஒதுக்கீடை பெற்ற பிறகு அந்த 20% இடஒதுக்கீடுல ஒரு 10% எங்களுக்கு கொடுப்பா, எங்க மக்கள் தொகை ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் போராடி தான் அவங்க இன்னும் கொடுக்கூடல. ஆனா எங்கடா குத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு 20% இது வரைக்கும் கபலீகரம் செய்த, நீங்க சொன்ன அற்புதமான வார்த்தை, கபலீகரம் செய்து கொண்டிருந்த மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இதுக்கும் ஒரு தடை போடுற மாதிரி ஒரு முயற்சி செய்வது என்பது இந்த இந்த கூறக்கூடிய மக்களான வன்னிய சமூகத்தினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான செய்தி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். இறுதியா ஒண்ணு சொல்றேன், நீங்க சொன்னீங்க இல்லையா மரவெட்டின்னு பட்டத்தை டாக்டர் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. இப்ப இளைஞர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மீண்டும் மரம் வெட்டினாதான் இடஒதுக்கீடு கிடைக்குமா அப்படின்னு திரும்ப அவங்களை யோசிக்க வச்சிடாதீங்க. தமிழ்நாடு தாங்காது. இல்ல, திரும்பவும் மரம் வெட்டினா கூட அவங்க தோட்டத்துல அவங்க இடத்துல அவங்க வளர்த்த மரத்தை தான் சார் வெட்டுவாங்க. கவர்மெண்ட் மரத்தையோ அல்லது யாரு வீட்டு மரத்தையோ எல்லாம் இவங்க போய் வெட்டல. அன்னைக்கு விவசாயி ஒவ்வொரு வன்னியனும் அவன் தோட்டத்துல அவன் தாயா புள்ளியா வளர்த்த மரத்தை தான் வெட்டி போட்டாங்களே தவிர மத்தவங்களுடைய பொது சொத்தெல்லாம் அவங்க ஒன்னும் இது பண்ணல. ஏன்னா இப்படி இந்த சமூகத்துக்கு மேல இப்படி ஒரு பழி அவங்க போட்டிருக்காங்க. அந்த செய்தி நம்ம இங்க பதிவு பண்ணணும். வருங்காலம் இந்த வன்னிய சமூகத்துக்கான நல்ல எதிர்காலமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நண்பர்களே, மக்களுக்கான அரசியல் பேச தமிழகத்தின் அரசியல் செய்திகளுக்கு மகிழ்நன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.